இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதக கட்டத்தில் 8ஆம் வீடு என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை கட்டத்தில் 8ஆம் இடம்னு சொல்லும் இல்லையா, அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தளவுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இது நாள் வரையில் ஜாதக கட்டம் 12 கட்டங்களில் 1லிருந்து 8 வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் எல்லா கட்டங்களுமே பார்த்தீங்கன்னா அது முதல் பாவமாக இருந்தாலும் 2ஆம் பாவமாக இருந்தாலும் 3ஆம் பாவமாக இருந்தாலும் இருக்கிற 12 பாவங்களும் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே மாதிரியான கணிதத்தை சொல்லி வச்சிருக்குது. ஆனால் இந்த ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா, 8வது வீடு என்று சொல்கிறோம் இல்லையா, 8ஆம் பாவம் என்று சொல்கிறோம் இல்லையா, 8வது ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இந்த 8ஆம் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் புதையல் ஸ்தானமாகவும் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அரசு சம்பந்தப்பட்ட அரசு தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் 8ஆம் இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆண்களை பொறுத்தளவுக்கு. அதுவே பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த 8ஆம் இடத்தை வச்சு பெண்களுக்கு பார்க்கும் பொழுது அவருக்கு அமையக்கூடிய அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவன் எந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர், எந்த மாதிரியான ஆயுள் தீர்க்கம் இருக்கும், எந்த மாதிரியான நல்லவர் அல்லது எந்த மாதிரியான வல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தீர்க்க ஆயுளோடு இருந்துட்டு இருப்பாரா, திடகாத்திரமான திரேகத்தோடு இருந்துட்டு இருப்பாரா, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பப்பட்டு உண்மையான திருமணத்தை மதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருப்பாரா, சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இருந்துகிட்டு இருக்குமா, எல்லாவற்றுக்கும் மேலாக நோய் நொடி இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாரா அப்படிங்கிறது